பாருங்கள். இப்போ வந்து சப்பாத்தி வந்து நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பரோட்டா தான் பண்ண போகிறோம் நைட்டுக்கு. அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இப்படி மடிச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் மாவெல்லாம் போட்டு இதெல்லாமே கொஞ்சம் மாவு போட்டுட்டு வந்து தேய்க்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் பார்க்கலாமா? பார்த்தீங்களா, பரோட்டா ஆகிடுச்சு. இப்போ வந்து இது எப்படி நம்ம வந்து போட்டு எடுக்கணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா வந்து செஞ்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து சுட போகிறோம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம வந்து பரோட்டா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பரோட்டா செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இது ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி தொக்கம் ஆகிடுச்சு. சரிங்களா, ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நைட்டே நான் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணிடுவேன். பார்க்கலாம், க்ளீன் பண்ணிடலாம். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி வாஷ் பண்ணி அதை இடத்துல வச்சுட்டேன். டின்னர் வந்து சப்பாத்தி. ஓகே, பாய், குட் நைட் எல்லாருக்கும்.